திடீர்னு பார்த்தா சேதன் கால் அட்டன் பண்ணேன். டேய் கல்கி சாரிடா அந்த டேட்ல வந்து தூங்கிட்டு இருந்தியானே? இல்லைண்ணே இல்லைண்ணே அப்படின்னா, ஓகேடா விஷயம் ஹாப்பி பர்த்டே எனக்கு இப்போதான்டா தெரியும் சாரிடா அப்படின்னு சொன்னாரு. இல்லைண்ணே பரவாயில்லண்ணே சூப்பரா இந்த வருஷம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குண்டா. இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம பஸ் வர வரைக்கும். ஸோ வந்து நான் உன் பஸ் வந்து டேக்கப் ஆயிடுச்சு, நீ ஏறிட்ட பஸ்ஸில், அது வந்து எங்கே இறங்கிறாம நீ போகிற வேண்டிய சேர வேண்டிய இடத்துக்கு நீ கரெக்டாக போய் சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். பொன்ராம் சார் காமெடினா கிங்கு. சூரி சார், சிவகார்த்திகேயன் சார்லாம் நடிச்ச எப்படி நம்ம கொண்டாடி இருக்கோம். வருத்தப்படாத வழி பிரச்சனை, ரஜினி முருகன்லாம் பார்த்து இவர் டைரக்ஷனில் நடிக்க மாட்டோம்னு ஏங்கிட்டு இருக்க டைம் திடீர்னு வந்து நம்ம படத்தில் வந்து நீங்கள் தான் காமெடியன், நீங்கள் வந்து ஃபுல்லாக காமெடி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளை பார்த்தாக்க ஒரு எனர்ஜி ஆகிறோம். எவ்வளோ இயக்குனர் இமயம் எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்தினவர் எவ்வளோ. ஐயோ எங்கே அவன் அந்த பிட் பாக்கெட் அடிச்சல அவரை வர சொல்லு. போனால் உள்ளே போனோம்னா டேய் நீ தான் ராஸ்கல் பிச்சுட்டடா, அது எப்படி நல்லா பண்ணிட்டடா, நீ வந்து என்னதான் ஒரு ஆர்டிஸ்ட் கேப்பபிளி உனக்கு இருக்கு, எனக்கு டேட் தெரியா அப்படின்னு. ஐயா சாமி எங்க இருக்கீங்க அப்படின்னு காலில் விழுந்து அதுக்கு நல்லா பண்றேன், நான் ஒரு படம் பண்றேன், அந்த படத்துல நீ நடிக்கிறேன் என்ன ஓகே அப்படின்னு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உண்மையிலேயே நடிப்பு அரக்கன். இந்த சைட்ல இவர் இருக்காரு, சேது அண்ணா இருக்காங்க, விஜய் சேதுபதி, நித்திலன் டைரக்ஷன், சோ அனுராக் காஷ்யப் இவங்க எல்லாம் உள்ள. இந்த சைட்ல நட்டி சாரு, அருள்தாஸ் சாரு, பயங்கரமான ஒரு டீம். அது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இவங்க கூட நடிக்கணும்ல, நமக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும்ல. ஸோ அது வந்து அந்த படத்துல வந்து நடந்துச்சு. அருள்தாஸ் அண்ணன், சேதண்ணன், நான் நடித்த முதல் பெரிய ஹீரோ வந்து சேதண்ணன் தான். ஸோ அவர் கூட நடித்ததுலாம் எனக்கு சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு பர்த்டே நடு நைட் வந்து விஷ் பண்ணாராமே சேது சார்? நல்லா கேதர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஒரு நாள் வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் எனக்கு பர்த்டே. அப்போ நைட்டு ஒரு மணி இருக்கும், வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்துச்சு. விஜய் சேதுபதி அண்ணா, நான் ஹார்டின்லாம் போட்டு விட்டுருப்பேன். சேதனன் விஜய் சேதுபதி அண்ணா ஹார்டின்லாம் போட்டோம். திடீர்னு பார்த்தா சேதனன் கால் அட்டன் பண்ணேன். டேய் கல்கி சாரிடா அந்த டேட்ல வந்து தூங்கிட்டு இருந்தியானே? இல்லைண்ணே இல்லைண்ணே அப்படின்னா, ஓகேடா விஷயம் ஹாப்பி பர்த்டே எனக்கு இப்போதான்டா தெரியும் சாரிடா அப்படின்னு சொன்னாரு. இல்லைண்ணே பரவாயில்லண்ணே சூப்பரா இந்த வருஷம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குண்டா. ஸோ எப்போதுமே நீ வந்து யோசிச்சுட்டே, அதாவது எல்லாருக்குமே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம பஸ் வர வரைக்கும். ஸோ வந்து நான் உன் பஸ் வந்து டேக்கப் ஆயிடுச்சு, நீ ஏறிட்ட பஸ்ஸில், அது வந்து எங்கே இறங்கிறாம நீ போகிற வேண்டிய சேர வேண்டிய இடத்துக்கு நீ கரெக்டாக போய் சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பானே. ஓகே, ஆக்சுவலா உங்களுக்கு சினிமா வாய்ப்பு வந்துட்டு இயக்குனர் பொன்ராம், உங்களோட சினிமா வாய்ப்பு இயக்குனர் பொன்ராம், இது வந்துட்டு நீங்க நிறைய இதுவா ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்கீங்க. எங்களுக்காக இயக்குனர் பொன்ராம் பத்தி சொல்லுங்க சார். வந்து அதான் வந்து திடீர்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிட்டு ஒரு சாதாரணமாக சரி ஏதோ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சேதன் ஆஃபீஸ்ல இருந்த கால் வந்தது. நான் போனேன். அது போனால் அது பருத்திவீரனோட ஆஃபீஸு. நான் ஒர்க் பண்ண சினிமாவுக்கு வந்து முதல்ல ஒரு ஆஃபீஸு. அப்புறம் சார் கூப்பிட்டு பேசினாங்க. ஒரு சின்ன கேரக்டருக்கு தான் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்புறம் நான் பேசினது அவர் பேச வந்து காமெடி ஊரில் நடக்கிற விஷயங்கள்லாம் பேசினாக்கில் ஓகே இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் தினேஷ் பாலா இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு, இல்லை இது வந்து கல்கி பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பு. அதுவும் வந்து பொன்ராம் சார் காமெடினா கிங்கு. சூரி சார், சிவகார்த்திகேயன் சார்லாம் நடித்த எப்படி நம்ம கொண்டாடி இருக்கோம். வருத்தப்படாத வழி பிரச்சனை, ரஜினி முருகன்லாம் பார்த்து இவர் டைரக்ஷனில் நடிக்க மாட்டோம்னு ஏங்கிட்டு இருக்க டைம் திடீர்னு வந்து நம்ம படத்தில் வந்து நீங்கள் தான் காமெடியன், நீங்கள் வந்து ஃபுல்லாக காமெடி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இதில் வந்து நமக்கு வந்து எந்த படத்துலையும் இன்ட்ரோடக்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க. பயங்கரமாக இன்ட்ரோடக்ஷன்லாம் வச்சு இவ்வளோ த்ரூஅவுட்டாக வந்து சரத்குமார் சார் கூடயும் சண்முகன் பாண்டியன் சார் கூடயும் நடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர். ஸோ அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஒழுங்காக பண்ணிடணும் அப்படின்றது தான் மைண்டில் இருந்தது. சார் வந்து எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் எங்கள் பொன்ராம் சாருக்கு ஐ லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.
ஓகே. இது சொல்லும்போது நீங்க பருத்தி வீரன் ப்ரொடியூசருக்கு சொல்லிடுறேன். ஓகே. ப்ரொடியூசர் முகேஷ் சாருக்கும் நன்றி. நிறைய இடத்துல சொல்றது இல்லாம விட்டுறேன். முகேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. இது சொல்லும்போது பருத்தி வீரன் பத்தி பேசுனீங்கல்ல. ஆக்சுவலா நீங்க பருத்தி வீரன்ல வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கீங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. டைரக்டர் அமீர் சார் அவருடைய பயங்கரமான ஒரு பதிப்புன்னு சொல்லலாம் பருத்தி வீரன் படம். அதுல அசிஸ்டன்ட் டைரக்டரா நீங்க பண்ணது அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? நான் ஃபர்ஸ்ட் வந்து அமீர் சார்ட்ட வந்து ஆபீஸ் அந்த ஆபீஸ்ல தான் இந்த ஆபீஸ் பாயா போய் சேர்ந்தேன். ஆபீஸ் அசிஸ்டண்டா ஃபர்ஸ்ட் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு போஸ்டிங் பர்சனல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படியே படிப்படியாக அப்படியே வந்தோம். அப்போ வந்து ஆஃபீஸில் வந்து கீழ்ப்படியை கற்றுக்கொள் கட்டளை இடம் பண்ணி தானாக உன்னை வந்து சேரும் அப்படின்னு ஒரு வசனம் எழுதி போட்டிருப்பாரு. அதை படிச்சுட்டு தான் நம்ம வந்து எப்போதுமே வந்து கீழ்ப்படி யாராக இருந்தாலும் கீழ்ப்படியை கற்றுக்கணும் அப்படின்னு அது அவர் மூலியமா தான் கற்றுக்கிட்டது. எனக்கு வந்து இப்போ டேரக்டர் கூடவே இருப்போம் நம்ம. அவர் என்ன சொன்னாலும் இப்போ இன்டர்வியூ கொடுக்குறோம்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னா என்கிட்ட வந்து கேட்பாரு. அப்போ வந்து ராஜா தான் கூப்பிடுவாங்க. ராஜா எப்பரா இருக்கு அப்படின்னு கேட்பாரு. இது ஓகே சார், வேற ஒன்று மாத்திக்கலாமா? ஓகேடா வேற மாத்திக்கலாம் அப்படின்னா அந்த லெவலுக்கு இது பண்றது. ஸோ ஏதாவது குழம்போ மீன் குழம்போ ஏதோ சாப்பிடணும்னா இது யாரா வாங்கிட்டு வர சொன்னது? இல்லை ராஜா தான் வாங்கிட்டு வர. அப்படியா அப்போ ஊத்து அப்படின்னு. ஸோ அந்த லெவலுக்கு நல்ல பாண்டிங் இருந்துச்சு, ரொம்ப க்ளோஸ்டா இருந்தது. ஆனால் அப்போ அந்த ஆஃபீஸில் வந்து திடீர்னு ஒரு வில்லன்கள்லாம் வருவாங்கல்ல, நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம புதுசு, நம்ம சினிமாவுக்கே வந்தது புதுசு. நம்ம இந்த எப்படி இது பண்ணுவாங்க எல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் வெகுளியாவே இருக்கிறது. ஸோ நம்ம வந்து கடவுளை மட்டுமே பார்த்துட்டு இருக்க கூடாது, பூசாரியையும் கவனிக்கணும். ஸோ அந்த மாதிரி அதுல பூசாரியை கவனிக்காம கொஞ்சம் விட்டுறோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. லாஸ்டா வந்து பருத்திவரன் எல்லாம் ஷூட்டிங் கிளம்புறாங்க. கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு டிக்கெட் போடல. எனக்கு டிக்கெட் போடாமல் இருக்கவும் எனக்கு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, நானும் சாப்பிட்டுட்டேன், அழுதுட்டு இருக்கேன். அவர் என்னை பார்த்தீங்கன்னா ஏன்டா அழுதுட்டு இருக்க? இல்லை இல்லை எனக்கு மட்டும் டிக்கெட் போடல, நீ என்னை விட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா லூஸ் மாதிரி, நீ ஒரு வாரம் கழிச்சு வர, நாங்கள் முன்னாடி போயிட்டு லொக்கேஷன்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இப்போ அங்கே போயிட்டு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அப்புறம் திருப்பி என்னை வந்து இங்கேயே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இங்கே வேலைகள் லோக்கலில் அந்த ஃபிலிம் அப்போ தான் ஃபிலிமில் தானே எடுப்பாங்க. ஸோ ஃபிலிமோட வேலைகள்லாம் என்னை பார்க்குறதுக்கு இங்கே வர சொல்லிட்டாங்க. நான் இந்த ஃபிலிம் கொண்டு கொடுக்குறது, இங்கேருந்து ஆர்டிஸ்ட் அனுப்புறது, ஸோ இந்த வேலைகள்லாம் ரெக்கார்டிங்கு, இந்த வேலைகளுக்கெல்லாம் என்னை யூஸ் பண்ணி அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பெரிய இதாகிடுச்சு, மன உளைச்சல் ஆகி அந்த ஆஃபீஸில் அப்படியே இழுது புலம்பி வீடு கதையா இந்த வாழ்க்கைன்னு அப்படியே அந்த ஆஃபீஸை விட்டு அப்படியே பிரிஞ்சு வரேன். பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து நெத்திலன் சார்ட்ட வந்து குரங்கு பொம்மையெல்லாம் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸில் வந்து என்னென்னா இது ஒரு இன்சிடெண்ட்டு. அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அந்த படத்தில் நடிக்கணும், நீ தான் அந்த சின்ன வயசு கேரக்டர் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டாரு. கார்த்தி அவர் நடிச்ச கேரக்டரோட சின்ன வயசு கேரக்டர். அப்ப நான் மீசெல்லாம் இருக்காது எனக்கு. எனக்கு பயங்கர சந்தோஷம். வந்து போய் ரெக்கார்டிங்லாம் போறோம். இளையராஜா சார் வந்து அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு அறியாத இந்த பாட்டே உனக்குதான் சொல்லிட்டாங்க. நான் வந்து அப்படியே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்கார வச்சு பாடிட்டு இருக்கேன். அறியாத வயசு புரியாத கிச்சன்ல உட்காந்துட்டு அப்படியே அமித் சார் கதவு திறந்தாரு. உடனே சார் வந்து என்ன ஐயோ பாட்டு தப்பா பாடிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ஏதோ வந்து பாடிட்டு இருக்கானே. அப்புறம் உள்ள கூப்பிட்டாரு. இப்போ பாட்டு நல்லா இருந்துச்சான்னு கேட்டாரு. நல்லா இருந்துச்சு சார். ஓகே, ஸோ இப்போதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம், இங்க வந்து பாடிட்டு இருக்கானே பாட்டு ஹிட் ஆயிடும் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் அதுல நடந்தது. நிறைய இருந்தது. திடீர்னு 12 மணிக்கெல்லாம் ஐயோ சவுண்ட் வருதா, இன்னும் ஐயோன்னு கத்துறாரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி விழுந்து அடிச்சு ஓடனோம்னா இங்க ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கோம். ஐயோ ஏன் உசுருக்குள் சாங்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் அந்த இன்சிடென்ட்லாம் நடந்து அப்படியே ரஜி சார் விட்டு கதையா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகி தான் அந்த வேலையை விட்டு அப்படியே வந்தேன். வந்து இவ்வளவு விஷயங்கள்லாம் நான் வந்து அதான் குரங்கு பொம்மையில நடிச்சுட்டு இப்போ மகாராஜா பண்ணிட்டு தான் பொன்ராம் சார் கூப்பிடுறாங்க. போய் அப்படியே வந்து அப்படியே ஆஃபீஸ் அட்ரஸ் தேடி போனா அதே ஆஃபீஸ் பருத்தி வீரன் ஆபீஸ். ஆமா, அதே யூ டர்ன் போட்டுருக்கீங்க நீங்க. வருஷம் கழிச்சு வந்தா அதே பார்த்து
டேய் என்னடா இது இங்க இருந்து தானே அழுது இழுது புலம்பிலாம் போனோம், அதே ஆஃபீஸா எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனா அப்புறம் பண்றாம் சார் வந்து ரிசீவ் பண்ணி அந்த இதெல்லாம் சொல்லி கதெல்லாம் சொல்லி நிறைய அந்த விஷயத்துல நடந்தது. அந்த ஆஃபீஸ்லேயே எனக்கு வந்து திருப்பி ஒரு காமெடியனா நம்ம அழுது புலம்புனதுக்கெல்லாம் அந்த ஆஃபீஸ் அந்த ஆர்ஆரா உனக்கு இந்த ஆஃபீஸில் ஒன்று வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு அந்த ஆஃபீஸ்க்கு நன்றி. இயக்குனர் இமயம் ம். பாரதி ராஜா சார், ஆமா. அவரை பாத்திர மாட்டோமா, அவர்கிட்ட பேசிட மாட்டோமா, அவர் ஒரு வார்த்தை பாராட்டிட மாட்டாரா, இப்படிலாம் நிறைய பேர் ஏக்கத்துல இருப்பாங்க. ஆனா அவரே டேய் எனக்கு டேட் தருவியா அப்படி சொல்லிட்டு கேட்டாராமே உங்ககிட்ட? ஆமா ஆமா. ஓகே. பிரபுபூமி பார்த்துட்டு பயங்கர இது வந்து சந்தோஷப்பட்டு அந்த ஏயோ எங்கே அவன் அந்த பிட் பாக்கெட் அடிச்சல அவனை வர சொல்லு. போனா உள்ள போனோம்னா டேய் நீ தான் ராஸ்கல் பிச்சுட்டடா, அது எப்படி நல்லா பண்ணிட்டடா, நீ வந்து என்னதான் ஒரு ஆர்டிஸ்ட் கெப்பபிளி உனக்கு இருக்கு, எனக்கு டேட் தெரியா அப்படின்னு. ஐயா சாமி எங்க இருக்கீங்க அப்படின்னு காலில் விழுந்து அதுக்கு நல்லா பண்றேன், நான் ஒரு படம் பண்றேன், அந்த படத்துல நீ நடிக்கிறேன் என்ன ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் சரி வந்து அவர் வந்து நம்மளை பார்த்தாக்குல ஒரு எனர்ஜி நம்மால் வந்துட்டேன் ஒரு மாதிரி குரங்கு மாதிரி நல்லா பண்ணுவான்டா அவன் அப்படின்ற மாதிரி அவர் எனர்ஜிட்டிக்காக ஆயிடுவார். இன்னைக்கு அவர் வந்து நம்ம பார்க்க முடியல, மனோஜ் சார் இறந்தது நல்லது, அவர் எங்க ஃபாரின்ல இருக்கார் போல் இருக்கு, இப்போ கூட உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஸோ வந்து அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருந்த ஒருத்தர் இது சொல்லும் போது ரொம்ப சங்கடமா நமக்கே ஒரு இதுவாக இருந்துச்சு. கண்டிப்பா அங்கே சென்னையில் வந்தாருன்னா நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பா பார்க்கும்போது அவரோட ரியாக்ஷன் அப்போ முடியாம இருந்தாலும் ஒரு எனர்ஜி வரும். அவர் என்னை பார்த்தாலே அவர் நிறைய இடத்துல பார்த்தேன், அந்த எனர்ஜி குறையவே குறையாது. டப்பிங்ல பார்க்கும்போது டேய் உனக்கு தப்பிக்கா அப்படின்னு ஒரு நம்மளை பார்த்தாக்க ஒரு எனர்ஜி ஆகும். எவ்வளோ இயக்குனர் இமயம் எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்தினவர் எவ்வளோ இது. ஸோ அதுதான் நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது. அடுத்து உங்க ஊர் கோயில்ல கெடா வெட்டணும்னு ஏதோ வேண்டிக்கிட்டீங்களா? வெட்டினீங்களா? அத்தாடி இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் எப்போ 2017 பேசின விஷயங்கள்லாம் இருக்கு. ஆமா, அதாவது ரஜினி சாரோட தீவிரமான ஃபேனு. நம்ம எல்லா இடத்துலையும் ரஜினி சாரை வந்து பார்த்துடணும். அப்போ வந்து நான் சின்ன வயசுல போய் ஒரு சாமிகிட்ட முனி கோயிலில் போயிட்டு வேண்டிக்கிட்டேன், ஐயா முனி ஐயா நீ வந்து எனக்கு வந்து ரஜினி சார் மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும், ரஜினி சார் மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ கொடுத்தீங்கன்னா நான் வந்து உனக்கு கடா வெட்டுறேன் அப்படின்னு அப்போ வேண்டிக்கிட்டேன். வந்து அதே மாதிரி நான் வேட்டையின் நடித்தேன், அவர் கூட ஒரு சின்ன காம்பினேஷன் நடித்தேன். அவர் கூட பேசி இன்னும் வந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து பார்ப்போம். உங்களுடைய எல்லா கனவுகளும் எதிர்காலம் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே வந்துட்டு சக்சஸ் ஆகணும். இன்னும் நீங்க பெரிய பெரிய உயரங்களை தொடரும். தேங்க்யூ. நன்றி.